அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால சரிங்க நம்ம இதோட கதை உள்ள போகலாமா? ஒரு பக்கம் ஹீரோ போதுங்கிட்ட அடி வாங்கிட்டு வரேன். அடடா, என்னோட டெலிபோர்டேஷன் ஸ்டோனையும் இந்த இடத்துல தொலைச்சிட்டேன். இப்போ எப்படி இங்க தப்பிக்கிறது? இதை விட்ட எனக்கு வேற வழி இல்லை. அப்பனா இது எல்லாத்தையும் அழிச்சுதான் இந்த இடத்துல போக முடியுமா? அடடா, என்னோட ஸ்டாமினா ரொம்ப குறைவா இருக்கிறதுனால என்னால சரியா சண்டை போட கூட முடியல. இந்த இடத்துல என்னோட ஸ்டெல்த் எபிலிட்டியும் ஃபுல் ரெக்கவரியும் பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு இதே இடத்துல சாகணுமா? ஸ்டாமினா குறையுது. இப்போ நான் என்னதான் பண்றது? அடிக்கடிக்க இது வந்துனே இருக்கு. கண்டிப்பா நான் போராடுவேன். எதனா ஒரு வழி கிடைக்கணும். அதுக்கப்புறம் நிறைய நைட்ஸை போட்டு துவம்சம் பண்றோம். இதுக்கு முன்னாடி நான் பல தலைகளை தாண்டி தான் வந்திருக்கேன். என்னை விட்ட பலசாலிகளை நான் கடந்து தான் வந்திருக்கேன். அதனால எந்த சூழ்நிலையும் என்னோட உயிர் போகாதப்போ இந்த இடத்துல நான் எதுக்காக போக விடணும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா கையெல்லாம் ரத்தமா கிடக்கு. கூடவே ஹீரோக்கு மூச்சு வாங்க அந்த நைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு மங்கள தெரிய ஸ்டாமினாவோ குறைஞ்சுன்னு வருது. அந்த டைம் ஒரு வாய்ஸும், ஏய் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? எல்லாரும் விடையும் ரொம்ப வீக்கான ஹண்டர் அப்படின்னு அந்த பேரை கவனிக்க இன்னொரு நைட் அவன் நடிக்க பலவீனமான. அப்ப பலசாலி இல்லையா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஈரன் கேட்டுல அவன் டஞ்சன்ல சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டான். அதனாலதான் இவனை பலவீனமான ஹண்டர் சொல்றாங்க. மிஸ்டர் சாங்கோடைய இலிஷன் வந்துருதுல, சாங் எங்க பாருப்பா இதெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்க, ரொம்ப கஷ்டப்படாத. ஆமா, அவர் சொல்றது சரிதான் ஜின்வோ, நீ இதெல்லாம் இப்போ நிறுத்திடு, விட்டு கொடுத்துரு. எதையும் கேட்காம உன்ன மாதிரி ஆர்வ கோளரா பண்ற அடி முட்டாள்களுக்கு இந்த மாதிரி நிலைமை தான் வரும். அப்ப ஹீரோவோடைய பழைய உருவமா அந்த இடத்துல இலிஷனா வந்து பேசுது. உனக்கு தான் இந்த இடத்துல வரது ஆபத்து தெரிஞ்சல, எதுக்காக நீ வந்த? அப்போ ஒரு ஹீரோன் கண்டரா இருக்கிறதுனால நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால இதோட போதும், எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. என்ன சொல்ற ஜின்போ? அதுக்கப்புறம் ஹண்டர் அசோசியேஷன்ல சேர்மன் கோவும் 3வது ஜிஜு ஐலாண்ட் ரைடு. அந்த காலங்கள்ல அப்புறம் என்னோட பாடியை ரொம்ப வீக் ஆனதுனால என்னால சரியா காம்பட் பவரோட எந்த இடத்துக்கு போய் சரியா நீட்னு எதிர்த்து போராட கூட முடியல. என்ன பண்றது, வயசாயிடுச்சுல. சரி நீ எப்படி? சார் நானும் அந்த இடத்துல சண்டை போட்டு தான் இருந்தேன். அதாவது ஒரு பெருமீட்டர் செக்யூரிட்டி ஆக்டிங் சோல்ஜரா இருந்தேன். பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்தவங்க இந்த இடத்துல நிறைய மென்டல் இஷ்யூனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சில பேர் மட்டும் தான் தெளிவோட பெரிய பெரிய தழும்புகளோடயும் இருக்காங்க. அந்த மாதிரியான அண்டர்ஸுக்கு அந்த தழும்புகள் இருக்கும். அவங்க அந்த வழி தாங்குவாங்க, இல்லன்னா மரணம் நிச்சயம். அடடா, என்ன ஜின்வோ இப்படி பார்த்துன்னு இருக்க? உன்னோட பழைய ஜின்வோ நான் தான்டா. இப்ப நீ இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்க பார்த்தா நானான்றதே சந்தேகமா இருக்கே. ரொம்ப உயரமா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. வெளியில இருந்து மட்டும் தான் இந்த வித்தியாசம் போல, உள்ளுக்குள்ள ஸ்டில் என்னமோ நீ என்ன மாதிரியே பலவீனமா தானே இருக்க. ஈரங்கர் திரும்பவும் நான் சாக போற ஜின்வோ, அது நடக்குதா இல்லையா பாக்குறியா? அப்புறம் ஒரு நைட் அவனை தூக்கி அடிக்க ஈரங்கர் சன் ஜின்வோ. அவன் எப்பவுமே ஒரு ஈரங்கர் மட்டும் தான். இந்த கண்ட்ரிலேயே தனக்குன்னு ஒரு அடையாளம் பெருசா இல்லாமயே இந்த இடத்த விட்டு சாக போறான். வாயமுறா. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் நைட் வந்து இடத்துல ஹீரோ வட்டப்பன. ஹீரோவும் அவனுடைய இல்யூஷனை திரும்ப பாக்குறான். சன் ஜின்வோ, இதெல்லாம் பத்தாதுரா. உன்னோட தன்னம்பிக்கை மட்டும் இந்த இடத்துல உனக்கு உதவ போறது கிடையாது. நீ ஸ்டில் என்னமோ மனதளவுல வீக்கா இருக்கிறதுனால இந்த இடத்துல சாகிறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல. இது எல்லாமே எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் தாவம் வருது. அந்த டபுள் டஞ்சன், அந்த டெம்பிள், அந்த கடவுள்கள், இதை எதுவுமே என்னால மறக்க முடியாது. இப்ப நான் சாக போறேனா இல்ல வாழ போறேனா அப்படின்னு சாகிற கண்டிஷன்ல ஆகணும். அவனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நைட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதோட அந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ வந்து டெய்லி பேச முடியாதனால பெனால்டி இப்ப கொடுத்துறாங்க. சம்பவம் இதுக்கப்புறம் தான் காத்துன்னு இருக்கு. இதுல இருந்து எனக்கு தெரிய வருது என்னன்னா, திறமையை வச்சு மட்டும் முன்னோக்கி போக முடியாது.